Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பரா weight gain ஆகுற மாதிரியான ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபியை வந்து பாத்தீங்கன்னா காலையில கொடுக்கலாம், இல்ல மதியமா கொடுக்கலாம், இல்ல நைட் கொடுக்கலாம், இல்லனா கூட ஈவினிங் ஸ்நாக் டைம்ல கூட நீங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைக்கு கொடுக்கலாம். சோ எல்லா டைமுக்குமே ஏத்தது இது. சோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இதுல எதனால weight gain ஆகும்னு சொன்னா பட்டர் ஆட் பண்ணிருக்கேன், ஜவ்வரிசி இருக்கு, அப்புறம் ஆப்பிள், கோதுமை எல்லாமே இருக்கு. சோ இது எப்படி பண்ணனும்ன்றத பத்தி பார்க்கலாம். என்னோட குழந்தைக்கு நான் எப்பயில இருந்தே கொடுத்துட்டு இருக்கேன், குழந்தையில இருந்தே கொடுத்துட்டு இருப்பேன். இத நீங்க வந்து கொடுக்கறதா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாள் கொடுங்க. டெய்லி இதே கொடுத்தாலும் போர் அடிக்கும். அதனால தான் நீங்க வாரத்துல 2 நாள் கொடுங்கன்னு சொல்றேன். நான் இப்ப கூட என்னோட குழந்தைக்கு நான் இது காலையில இதான் கொடுத்தேன் பாலுக்கு பதிலா. அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணணுன்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். நம்ம கேரட் சீவோம் இல்லையா, அதில் தான் நான் துருவி வச்சுருந்தேன். அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இதோட நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கூழ் பதத்துக்கு நீங்கள் இப்போவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஹீட் பண்ணும்போது கெட்டி ஆகாமல் இருக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு 100 ml அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். நம்ம கூழ் மாதிரி காய்ச்ச போகிறோம். அதனால் நம்ம ஒரு அடுப்பில் இதையும் இன்னொரு அடுப்பில் ஜவ்வரிசி வந்து நான் ஊற வச்சிருந்தேன் ஒரு 1/2 மணி நேரமாக. அதையும் நம்ம நல்லா 2 அடுப்புலையும் வச்சு நம்ம வந்து இது ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் ஜவ்வரிசி வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது, இன்னொரு அடுப்பில் நான் இதை வந்து கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூழ் பதத்துக்கு உங்களுக்கு நல்லா திக்காகி வரணும். அந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் கிடச்சிடும். ஸோ இதை நம்ம இறக்கி வச்சிட வேண்டியது தான். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஜவ்வரிசி பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி இருக்கணும். அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஜவ்வரிசி இறக்கணும். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் நான் ஜவ்வரிசி பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம கூழ் வந்து செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஆப்பிள் கூழ், அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஜவ்வரிசி நல்லா வந்து எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகி வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் வந்து ஆட் பண்ண வேண்டியது தான். இந்த பட்டர் ஜவ்வரிசி இது எல்லாமே கண்டிப்பாக பேபியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி 3 வேளையும் கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இது வீக்லி 2 கொடுங்க போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.